இன்றைக்கி வந்து நம்ம சத்து மாவு கஞ்சி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இது மாதிரி பாக்கெட்லேயே கிடைக்குங்க. எஸ்ஸா இல்லைன்னா மண்ணா இது மாதிரி நமக்கு மிக்சடு இது கிடைக்கும். நம்ம அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ரெடிமேடாக. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இது 4 பேர் குடிக்கலாம் சத்து மாவு கஞ்சி. தண்ணி வந்துங்க 3 டம்ளர் தண்ணி. இது மாதிரி டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சுடு தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க, பச்சை தண்ணி தான் சேர்க்கணும். சுடு தண்ணி சேர்த்தோம்னா அதெல்லாம் கட்டி கட்டியாக ஒன்று இதாயிரும். பச்சை தண்ணி தான் நம்ம சேர்க்கணும். மூணு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இதுலேயே வந்து பால் 1/2 டம்ளர் தான் எடுத்துருக்கேன். காய்ச்சின பால், காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா நம்ம தண்ணி மட்டும் ஊற்றி கூட நம்ம செஞ்சுக்கலாம், கஞ்சி தயாரிச்சுக்கலாம். நான் கொஞ்சம் பால் சேர்க்குறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு கஞ்சியை தூக்கி வச்சிடலாங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க, ஒரு கொதி வர முடிய, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நமக்கு இது ஒரு கொதி வந்துருச்சு. இது அப்படியே நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கஞ்சி அப்போ தான் நமக்கு அந்த கொஞ்சம் கெட்டியாக வரும். நமக்கு நல்லா கொதிக்கும் போது அந்த பச்சையாக இருக்கிறதெல்லாம் போயிருங்க. நம்ம கஞ்சி நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்பப்போ இடையில கிளறி விட்டே இருங்க. பாருங்கள், நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. அது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாட்ட இருந்தாலும் நம்ம குடிக்க நல்லா இருக்காதுங்க. இப்போ இதில் வந்து நம்ம உப்பு வேணுன்னா உப்பு சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா சர்க்கரை வேணுன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்படி பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு உப்பு போட்டு கொடுத்துட்டு நீங்கள் வேணால் இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நமக்கு சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஊற்றி குடிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நமக்கு சத்து மாவு கஞ்சி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.